நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுன்னு வசனமே சொல்லுது. இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பல வருஷங்களா காத்துக்கிட்டே இருக்கீங்களா? இப்படித்தான் யோயாக்கின்கிற ஒரு ராஜா தன்னை சிறைப்படுத்திட்டு போன தேசத்துல 1 வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 37 வருஷமா ஜெயிலுக்குள்ள கிடக்குறாரு. இனி விடுதலையா? கனவுல தான் ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சு அந்த ராஜாவோட இருதயமே இழைச்சி போகுது. திடீர்னு ஒரு நாள் ஏவில் மெரோத்தாக்குன்னு ஒரு ராஜா பதவிக்கு வந்த உடனே யோயாக்கினுடைய சிறை கைதி ட்ரெஸ்ஸுக்கு பதிலா நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, மற்ற ராஜாக்களுக்கு மேல நல்ல ஒரு பதவி கொடுத்து டெய்லியும் யோயாக்கினோட அன்பா பேசி அவர் செலவுக்கு காசு கொடுத்தோன்னு அந்த ராஜாவோட கண்கள்ல தயவு கிடைக்கும்படி தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்றார் பாருங்க. இன்னைக்கு நம்ம கண்களுக்கு பாதையே தெரியாதது போல இருக்கலாம். எதிர்பார்த்தே ஏமாறுறதுக்கு இனி இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போயிடலான்னு நாம நினைக்கலாம். ஆனா நம்ம கூடவே இருக்கிற ஏசப்பா அப்படியே விட்டுற மாட்டாருங்க. ஒரே நாள யோயாக்கினோட தலையை உயர்த்தின தேவன் நாம விரும்பியபடியே நம் தலைகளையும் உயர்த்தி ஜீவ விருட்சம் போல இருக்க செய்வாராக. வாழ்த்துக்கள். நன்றி.